டயலாக் பேசுறதுக்கு மட்டும் தெரியுது. எம்ஜிஆர் இதே சொன்னார், என் தொண்டர்களை கை வைக்காதீங்க, என்ன வேணால் எது வேணாலும் பண்ணிங்க. அதே டைலாகு புதுசு கூட இல்லை. அது என்னங்க இங்கே நீங்கள் அந்த ஜனங்களை பார்க்குறதுக்கு கல்யாண மண்டபமே தான் வேணுமா? ஒரு சாமியானை போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி வர்றேன், இந்த டேட்டில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டியது காவல்துறையோட கடமை. நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்களே, லத்தி சார்ஜெலாம் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்துருக்கீங்கல்ல. அப்போ யாராவது ஒரு அங்கே தனியார் நிலைமை இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட அறுவடை முடிஞ்சு ஒரு இடத்துல இருக்குன்னா ஒரு 2 லோடு மண் அடித்து அங்கே 2 சாமியானவை போட்டு போலீஸ்கிட்ட பாதுகாப்பு ஏற்பாடு மட்டும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறவங்க, ரோடுலேருந்து நீட்டாக வண்டி போயிடும். அங்கே நின்று நான் அவங்கள பார்க்குறேன், எல்லாரையும் அங்கே வர சொல்லிட்டுங்க. பாதி ஃபேமிலி வரட்டும், 25 ஃபேமிலி வரட்டும். இந்த இலவை முதலே செஞ்சுருக்க வேண்டியதானே. நான் ஒரு மாதமா ஃபஸ்ட்டு மந்த் ஆனிவர்சரி அன்றைக்கி தான் பார்ப்பீங்களா விக்டிம்ஸ் ஃபேமிலியை? திரு உதயநிதி அவர்களுக்கு சொன்னதைத்தான் நான் திரு விஜய் அவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் கன்வீனியன்ஸு, உங்கள் வசதி, உங்கள் வாழ்க்கை. நாட்டை ஆளணும்னு ஆசைப்படாது. நீங்கள் எங்களை ஆள வேண்டுமென்றால், எங்களுக்கு தலைவராக வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் உங்களிடமிருந்து உழைப்பை எதிர்பார்க்கிறோம். 1000 கஷ்டம் இருக்கும் சார். உங்களுக்கு ஹோட்டல் கொடுக்க மாட்டாங்க, கல்யாண மண்டபம் கொடுக்க மாட்டாங்க, பாதுகாப்பு சிக்கல் இருக்கும். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. என் வீட்டில் 2 பணம் விழுந்துருக்கு. எனக்கு நீ என்னை பார்த்து ஆறுதல் சொல்லணும். நியாயப்படி என் வீட்டுக்கு வரணும். இல்லை பரவாயில்ல, விஜய் அவர்களுக்கு சிக்கல் இருக்குன்றதுனால பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வர சொன்னீங்கன்னா வர்றேன். அது பரவாயில்ல, அதுவே தவறு. உங்கள் சொந்தக்காரங்க யாருக்காவது நான் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரூம் போட்டிருக்கேன், வா உனக்கு ஆறுதல் சொல்லுன்னு சொன்னால் எப்படி பாருங்க.